இந்தியாவில் தலித் பெண்கள் மேலே திட்டமிட்டு நடத்தப்படுகிற, அதாவது ஒரு பொலிட்டிக்கல் டூலாகவே பயன்படுத்தப்படுகிற இந்த பாலியல் வன்புணர்வை பற்றி பேசினாலே உடனே இங்கே இருக்கிற சவர்ணா ஹிந்து கூட்டம் இது கிரைம் அகைன்ஸ்ட் விமனா மட்டும் பாருங்க, இதில் எங்கே ஜாதியை கொண்டு வரீங்க? இந்த ரேபிஸ்டுகளோட நீங்கள் ரொம்ப கொடூரமான ஆட்கள், எல்லாத்துலேயும் ஜாதி பார்க்குற ஆட்கள் அப்படின்னு நம்ம மேலேயே ஜாதி சாயத்தை பூசி பொறாண்டி வைப்பாங்க. சரி, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க போல இருக்கே அப்படின்ட்டு இவங்க ப்ரொஃபைல்லாம் போய் பார்த்தோம்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் கொல்கட்டாவில் நடந்த அந்த ரேப் இன்சிடெண்ட்டை பற்றி, அந்த கேங் ரேப் அண்ட் மர்டரை பற்றி நிறைய போஸ்ட்டுகள் போட்டிருக்காங்க. ஆனால் இதே காலகட்டத்தில் பீகார்லேயும் உத்தரப்பிரதேசத்துலேயும் தலித் சிறுமிகள் மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்புணர்வை பற்றி ஒரு போஸ்ட்டு, ஒரு ஷேரு, ஒரு ஸ்டோரி கூட வைக்கல. 2012 நிர்பயாவுக்கு நடந்த அந்த கொடூரத்துக்கு நாடே கொந்தளிச்சுது. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற இந்த கொல்கட்டா இன்சிடெண்ட்டுக்காக நாடே கொந்தளிக்குது. இந்திய வரலாற்றில் ஒரே ஒரு தடவை தலித் பெண்கள் மீதோ இல்லை ட்ரைபல் விமன் மீதோ இல்லை மைனாரிட்டி மதங்களை சேர்ந்த பெண்கள் மீதோ நடத்தப்படுற பாலியல் வன்புணர்வுக்கு இந்தியா முழுக்க இருக்கிற கூட்டு மனசாட்சி உழுக்கப்பட்டு அப்படியே கொந்தளிச்சதா காட்டுங்க பார்க்கலாம். இப்போ இந்த கொல்கட்டாவில் நடந்த அந்த ரேப் இன்சிடெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக போராடிக்கிட்டு இருக்கிற பல இடங்கள்ல, குறிப்பாக மகாராஷ்டிராவில் மும்பையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அங்கே இருக்கிற சவர்ணா ஹிந்து பெண்களாக சேர்ந்து ஒரு போராட்டம், ரீக்ளைம் த நைட்ஸ் அப்படிங்கிற போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இதில் அந்த அப்பார்ட்மெண்ட்லலாம் வேலை பார்க்குற பகுஜன் விமன் கலந்துக்கிறதுக்கு உள்ளே வரும்போது அவங்கள விரட்டி அடிக்கிறாங்க. உங்களுக்கும் இந்த போராட்டத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, உங்கள் பிரச்சனைகள்லாம் வேற, இங்கே பேச போகிற பிரச்சனைகள்லாம் வேற, இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுன்னு அவங்கள துரத்தி அடிக்கிறாங்க. காஷ்மீரில் ஆசிஃபாங்கிற குழந்தையிலேருந்து, உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ரஸில் நடந்ததுலேருந்து, உன்னாவில் நடந்ததுலேருந்து, பில்கிஸ் பானுக்கு குஜராத்தில் நடந்ததுலேருந்து, என் தமிழ்நாட்டில் அரியலூரில் நந்தினிக்கு நடந்ததுலேருந்து பல உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். இப்படி இத்தனை கேங் ரேப் அண்ட் மர்டர் இன்சிடென்ட்ஸ்லையும் இந்த நாடு அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு, இன்னைக்கு ஒரு சவர்ணா ஹிந்து மிடில் கிளாஸ் அண்ட் எலைட் செக்ஷனை சேர்ந்தவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கு மட்டும் கொந்தளிக்கும் போது எங்கள் மேலே ஜாதி சாயம் இருக்கா இல்லை உங்கள் மேலே ஜாதி சாயம் இருக்காங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்படி பொதுவாக இதெல்லாம் கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் அப்படின்னு பார்த்துட்டு ஜென்ரலாக பார்த்துட்டு போகிறனால தான் இங்கே ஒட்டுமொத்த விமன் லிபரேஷன்லேயே ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. சமீபத்தில் ஒரு நீயா நானா ஷோவில் ஹவுஸ் ஓனரும் அந்த வீட்டில் வேலை செய்கிற மெய்டு விமனும், ஹவுஸ் ஓனர் விமனும் மெய்டு விமனும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷோ நடந்துச்சு. அதில் அந்த ஹவுஸ் ஓனர் விமன்லாம் பார்த்தீங்கன்னா டீச்சராக இருக்காங்க, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய எஜுகேட்டடாக இருக்காங்க. அப்படியான அந்த சவர்ணா விமன் செக்ஷன் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுதுன்னா, அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வர மெய்டு ஒரு தீண்டத்தகாத நபர்கள் போல் நடத்துகிறாங்க. தனியான தட்டு வச்சுருக்காங்க, தனியான டம்ளர் கொடுக்குறாங்க, அப்படியே ஒரு நாய்க்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க. இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கிரைம் அகேன்ஸ்ட் விமன் ஜென்ரலைஸ்டாக பேசிட்டு அவங்களோட பிரச்சனையும் இவங்களோட பிரச்சனையும் ஒரே லெவலில் தான் இருக்குன்னு சொல்கிறது எவ்வளோ மடத்தனம். இங்கே நடத்தப்படுற எல்லா ஒடுக்குமுறைகளையும் நம்ம இன்டர்செக்ஷனலாக பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு ஒட்டுமொத்த லிபரேஷனுக்கான மூமெண்ட்டாக இது மாறும். அப்படி இல்லைன்னா தனித்தனியாக அங்கங்கே ஒரு குழுவாக பேசிட்டு அப்படியே கலைஞ்சு போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப திரும்ப இதே அப்ரஷனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம்.